பிரச்சனை, போதிய ஆடை இல்லாமல் இருக்கிறேன். பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் தன்னுடைய பாடுகளை அவர் பட்டியலிட்டு எழுதி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த உபத்திரம், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது எதுக்குடா அந்த வம்பு, நம்ம ஒதுங்கி போயிருவோம், பேசாம இந்த இடத்தை விட்டு போயிருவோம், இந்த வேலையை விட்டு போயிருவோம், இந்த பிசினஸை விட்டுட்டு போயிருவோம், வேற ஏதாவது பார்ப்போம், இங்க ஏன் செத்து மடியணும், இப்படிலாம் நமக்கு என்ன வந்து நம்மளா என்ன செய்வோம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்குவோம். நம்மளா ஆண்டவர் திறந்த வாசல் நம்மளே மூடிட்டு போற மாதிரி சில காரியத்தில் முடியும். மோசே அப்படி செய்யல. யுத்தம் வரும்போது அவர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வழியை அவருக்கு காண்பிக்கிறார். சோதனை வரும்பொழுது தாங்கிக் கொள்ள திறனளித்து தப்பி போகிற ஒரு வழியை, போக்கை காட்டுவார். லூக்கா 21:36 சொல்லுகிறது, நிகழ போகும் அனைத்திலும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி தேவனிடத்தில் இருக்கிறது. ஜெபம். நீங்க ஜெபிக்க 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 சத்துருவுகளை மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒரு வழியை, ஒரு போக்கை உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்ப மோசே ஜெபம் பண்றாரு. ஆபிரகாமின் தேவனே யெகோவா ஈரேன்னு சொல்லி, அதோட நீங்களே அவருக்கு யெகோவா ஈரா இருந்தீங்க, எனக்கு நீங்க யாருன்னு தெரியணும். இந்த யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே, பிரச்சனையிலே யார் என்று தெரியணும். அப்படி ஜெபிக்கும் போதுதான் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார். தேவன் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஏசாயா 59:19 சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது, எப்படி வருவானா, வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன நிற்பாரா, துணை செய்கிறவர், துணை நிற்கிறவர். ஆகவே இன்னைக்கு பிரச்சனை வரலாம், குடும்பத்துல போராட்டங்கள் வரலாம், வேதனை வரலாம். இதை கண்டு நீங்கள் பயந்து என்ன செய்யக்கூடாது, அமைதியாயிடக்கூடாது, ஒடுங்கி போயிடக்கூடாது. அதை மேற்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு யெகோவா நிசியாக இருக்கிறார். ஆண்டவர் மோசேக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்த யெகோவா தாப்பா, ஆனா அடுத்த பேர் என்ன, நிசி, வெற்றி கொடி. 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே, என் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். என்ன கொடி? ஜெயம் எடுத்தாச்சு. சாத்தானே உன்னை மேற்கொண்டோ. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய வேலைக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்படி இருக்க போறாரு, யெகோவா நிசியா இருக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் சும்மா நின்று தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள். அப்ப ஆண்டவர் மோசேக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். இந்த யுத்தத்துல இவன் ஆயுதங்களை தேடி ஓடுறானா, படைபலத்தை நம்புறானா, இல்ல மற்றவனோட ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த யுத்தத்தை மேற்கொள்ள போறானா, இல்ல இவரே ஜெயிக்க போறாரா, என்ன செய்ய போற ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப மலையில ஏறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அப்ப உடனே மோசே ஒரு பேர் வைக்கிற, நிசி. ஆபிரகாம் ஈரே, இங்க என்ன வைக்கிறாரு, யெகோவா நிசி. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க பிரச்சனையில இதுவரையும் போதும், என்னமோ நடக்கட்டுன்னு ஒதுக்கி இருந்தீங்க, இன்னி இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு கையாளுகிற வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்ட போறாரு. நீங்கள் வெட்கப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, இருக்கிற நிலையிலே இருக்கிறதில்லை. இப்பொழுது இருக்கிறதை காட்டில் ஒரு முன்னேற்றத்துக்குள் போகும்படி என்ன பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் தேவனுக்கு ஒரு நாமத்தை சூட்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படித்தான். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன், தரித்திரத்துல வாழ்ந்தேன், வேலையில்லாத கஷ்டம், வறுமை. அந்த நாட்களிலே நான் கிறிஸ்தவனா இருந்தும் இயேசு யார் என்று தெரியாது. என்னுடைய இந்து நண்பர் ஒருவர் தான் பைபிளை பத்தி சொன்னார். உங்க பைபிளை படிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பைபிளை வாங்கி நான் வாசித்தேன். முதலாவது என்ன தொட்ட வார்த்தை என்ன தெரியுமா, நான் பிழைத்திருக்கிறேன். கேத்தலிக் பைபிள் அது சொல்லுகிற, நான் வாழ்கிறேன், உங்களை வாழ வைப்பேன். இந்த வார்த்தை நீ தொட்ட உடனே
அந்த வார்த்தையை பிடித்து நான் ஜெபம் பண்ணேன். எந்த இடத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தினார். அதற்கு பிறகுதான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் பின்பற்றுகிற தேவன் செத்து போன தேவன் அல்ல, லிவிங் காட். அவர் உயிர் உள்ள தேவன். இன்றைக்கு போகிற இடமெல்லாம் சொல்லுகிறேன், இயேசு இன்றைக்கும் வாழ்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். செத்து போன தேவன் அல்ல. என் வாழ்க்கை கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். தன்னுடைய நாமத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்கள் பாடுகள்ல, பிரச்சனைகள்ல நீங்கள் மடியும்படி உங்களை விட போவதில்லை, மடியும்படி உங்களை விட போவதில்லை. தன்னுடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இப்படித்தான் மோசேக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி யெகோவா நிசின்னு கூப்பிடுப்பானே. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு மோசே எப்படி சொல்லி கொடுப்பா, அப்பா யெகோவா நிசியே, எனக்கு ஜெயம் தந்தவரே. இப்படி சொல்லும் போது ஆண்டவரால் அமைதியா இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்க. என்ன செஞ்ச? கடந்த வாரம் என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி சொன்னாதான் நமக்கு என்ன ஆகும்? சிலருடைய வாயில இந்த முறுமுறுப்பு, சாத்தான் இதை வச்சிருக்கிறான், அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாயில ஆபிரகாம் போகும்போதெல்லாம் சொல்றான், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி, நன்றி நன்றி. இப்படி கர்த்தரை பாடும்போது அவரால் சும்மா இருக்க முடியுமா? என்ன செய்வாரு? இன்னும் கொஞ்சம் கிருபையை கூட்டி கொடு, இன்னும் வருமானத்தை கூட்டு, இன்னும் வேலையில் ஒரு மேன்மையை தரட்டும். இப்படித்தான் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் வெறுமையா போக கூடாது. அல்லேலூயா. வாயில துதியோடு போகணும். அல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி பேர் வச்சாச்சு. யெகோவா நிசி. ஆண்டவர் அப்படியே அந்த நாமத்தின்படி மோசேயை ஆசீர்வதித்து, மோசே உயிரோடு இருக்கிற வரையும் யார் அவனை மேற்கொள்ள முடியல, ஒருத்தை மேற்கொள்ள முடியல. வாசிப்போம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தை நாம் 10லிருந்து 12 முடிய வாசிக்க கேட்போமே. மோசேயை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்க வாசிப்போம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அதற்கு பிறகு எழும்பினதே இல்லை. எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைத்திருந்தான். அல்லேலூயா. எந்த தேசமா இருந்தாலும் சரி. ஆமா, அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு யெகோவா நிசியாக இருந்து சத்துருக்களை சிதறடித்தார், சத்துருக்களை கலங்க பண்ணினா. இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில துணையா இருக்க போறாரு. நீங்க அவருக்கு ஒரு நாமத்தை சூட்ட போகிறீர்கள். அல்லேலூயா. என் வேதனை கடந்து போய்விட்டது, என் பலவீனம் மாறிவிட்டது, என் கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிக்க போறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மோசே ஒரு பேரை வச்சாரு. ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவாக இருந்தாரு. மோசேக்கு எப்படி இருந்தாரா? யெகோவா நிசியாக இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் நிசியா இருப்பார். மூன்றாவதாக அடுத்து யாருக்கு ஆண்டவர் ஒரு நாமத்தை வெளிப்படுத்த வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 வாசிக்க கேட்போமே. நியாயாதிபதிகள் 6:14 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர், சொல்லுங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். 6:24 வாசிப்போமே. 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, எல்லாம் எங்கெங்க பலி செலுத்தினாங்களோ அங்கதான் பேர் வைக்கிறாங்க. அதான் பலி என்பது என்ன? தேவ பிரசன்னத்தில் ஜெபிப்பது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர். சமாதான பிரபுவே,
சமாதான பிரபுவே, யெகோவா ஷாலோம். அந்த அதிகாரம் முழுவதையும் பாருங்க. இஸ்ரவேல்